இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டிருக்க நிலையில் அவர் துணை பயிற்சியாளராக 3 பேரை குறிவைத்திருப்பதாகவும் அவர்களை இந்திய அணியுடைய பேட்டிங், பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் பயிற்சியாளராக கொண்டு வர முயற்சித்து வருவதாகவும் ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானவர் தான் அபிஷேக் நாயர். இவர் இந்திய அணிக்காக சில போட்டிகளில் ஆடியிருப்பதும் அதற்கு பின்பு ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அதிரடி பேட்ஸ்மேனாகவும் அதன் பின்பு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடைய பேட்டிங் பயிற்சியாளராக இருந்து வருகிறார். தினேஷ் கார்த்திக் அவர்கள் பேட்டிங்கில் தடுமாறி வந்தபொழுது அவரை ஒரு முழு நேர பினிஷராக மாற்றிய பெருமை அபிஷேக் நாயரை சேரும். அதே போல பாத்தீங்கன்னா தற்போது இந்திய அணியுடைய புதிய பினிஷராக உருவாகி இருக்கும் ரிங்கி சிங்கை பட்டை தீட்டி வரும் அபிஷேக் நாயர் தான். கொல்கத்தா அணியில பாத்தீங்கன்னா பல இளம் இந்திய வீரர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு இவரே முக்கிய காரணமாகவும் அந்த வகையில் அபிஷேக் நாயர் இந்திய அணியுடன் பயணம் செய்தால் அது சிறப்பாக இருக்கும் எனக்கும் கௌதம் கம்பீர் கருதியிருக்காரு. மேலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில ஆலோசகராக கௌதம் கம்பீர் இருந்தபொழுது அபிஷேக் நாயரிடம் இது குறித்து பேசிவிட்டதாகவும் அபிஷேக் நாயரும் இந்திய அணியுடைய பேட்டிங் பயிற்சியாளராக இருக்க ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக கொல்கத்தா அணியில் கௌதம் கம்பீரின் கேப்டன்சியில் பந்து வீச்சாளராக இருந்த வினய்குமாரை இந்திய அணியுடைய பவுலிங் பயிற்சியாளராக நியமிக்க முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. அவர் தற்பொழுது பார்த்தீங்கன்னா பல்வேறு T20 தொடர்களில் பிரான்சைசஸ் அணிகளின் பவுலிங் பயிற்சியாளராகவும் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்ததாக இந்திய அணியுடைய ஃபீல்டிங் பயிற்சியாளராக ஜாண்டி ரோட்ஸை நியமிக்க கௌதம் கம்பீர் திட்டமிட்டு வருவதாக கூறப்பட்டிருக்காங்க.